வணக்கம். செவ்வகத்தின் விகிதம். ஒரு செவ்வகத்தின் பக்கங்களின் நீளங்களை ஒரு குறிப்பிட்ட மடங்கு அதிகமாக்கினால் அதன் பரப்பளவு அந்த மடங்கின் அடுக்கு எண் 2 ஆகும். அதாவது ஒரு செவ்வகம் ஒரு குறிப்பிட்ட அளவு நீள அகலத்தை பெருசாக்குனா அதோடைய பரப்பளவும் எந்த அளவுக்கு பெருசாகுது. அப்படி பெருசாகுவது எந்த அளவு மடங்கு ஆக்குறோமோ அந்த மடங்கினுடைய அடுக்கு 2. இது சதுரம், செங்கோணம், முக்கோணம், வட்டம் போன்றவர்களுக்கும் பொருந்தும். ஒரு செவ்வகத்தின் நீளம் L மீட்டர் என்க, அந்த செவ்வகத்தின் அகலம் P மீட்டர் என்க. அதிகரிக்கும் மடங்கு A என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது செவ்வகத்தின் பரப்பளவுக்கான நீளமிட்டு அகலம். ஆகவே செவ்வகத்தின் பரப்பளவு LB, நீளம் இன்ட்டு அகலம். மடங்கு அதிகரித்த பின் செவ்வகத்தின் நீளம் என்ன? மடங்கு அதிகரித்த பின் செவ்வகத்தின் நீளம் A என்பது மடங்கு, L என்பது நீளம், அதை பெருக்கிறோம். A பெருக்கல் L, A இன்ட்டு L, மடங்கு இன்ட்டு நீளம். மடங்கு அதிகரித்த பின்பு செவ்வகத்தின் அகலம் என்ன? மடங்கு A பெருக்கல் B, A இன்ட்டு B. செவ்வகத்தின் நீள அகலம் அதிகரித்த பின்பு பரப்பளவு AL இன்ட்டு AP, A ஸ்கொயர் LB மீட்டர் ஸ்கொயர். A என்பது அதிகரித்த மடங்கு, அதனுடைய பரப்பளவு A ஸ்கொயராக மாறுகிறது. சரி, இனி எண்களை வைத்து ஈஸியாக காண்போம். எண்களை பயன்படுத்தி பார். ஒரு செவ்வகத்தின் நீளம் 5 மீட்டர், அந்த செவ்வகத்தின் அகலம் 4 மீட்டர் என கொள்க. இச்செவ்வகத்தின் பரப்பளவு நீளமிட்டு அகலம் 5 × 4 = 20 மீட்டர் ஸ்கொயர். இது ஒரு செவ்வகத்தின் அதிகரிப்பு இல்லாத போது நடந்த பரப்பளவு. நம்பர் 1 என்க. நீளம் அதிகரித்த மடங்கு 6. நீளம் அதிகரித்த பின்பு செவ்வகத்தின் நீளம் 6 × 5 = 30 மீட்டர். அகலம் அதிகரித்த பின்பு செவ்வகத்தின் அகலம் 6 × 4 24 மீட்டர். இப்பொழுது அதிகரித்த பின்பு அதனுடைய பரப்பளவு 30 × 24 720 மீட்டர். முதல் இது பரப்பளவு 20 மீட்டர். ரெண்டாவது அதிகரித்த பின்பு அது 220 மீட்டராக மாறுகிறது. மடங்கு 6. இப்போ மடங்குக்கு என்னன்னு பார்ப்போம். 720/20/36 மடங்கு விட்டது 6 ஸ்கொயர். மடங்கு 6, அதன் அடுக்கை எண்ணி 6. ஆகவே அதிகரிக்கும் மடங்கு 6 எனில் அதன் பரப்பளவு 6 ஸ்கொயர் ஆகும். இவ்வாறு எதை கொண்டு மடங்கு அதிகரிக்கிறோமோ அதனுடைய அடுக்கு கிடைக்கும் என்பது நிரூபிக்கப்படுகிறது. வணக்கம்.